ஐயா ஸ்டாலின் வந்து சொல்றாரு பாருங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு. ஒன்றும் இல்லையா, அந்த பொட்டலத்தில் போடுங்க, நல்லா நிம்மதியா தூங்கலாங்கய்யா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது யாரோ ஒரு மாப்பிள்ள அங்கே போ, அது ஒன்றும் கிடையாது, இங்கே பாசமா இருக்கு, அது ஒன்றும் கிடையாது. சாராயம் 10 lakhs உடனே கிரெடிட் ஆயிருமாடாங்கண்ணா. இன்சூரன்ஸ் என்னங்க, மாசம் மாசம் நம்ம கட்டிட்டு செத்ததுக்கு அப்புறம் தருவாங்க, இது இமிடியேட்டா கிரெடிட் ஆயிருமா 10 lakhsங்கிறான். நீங்க எல்லாம் தான் இதை சாடி பேசணும், ஒண்ணு எனக்கே கேட்டுக்கிறீங்களே, நீங்க எல்லாம் விமர்சிக்க மாட்டீங்களே, என்னத்த பேசுறீங்க சும்மா. எங்களுக்கு அது இல்லை, அது இல்லை எனக்கு. அதுல வந்து என் தம்பி எல்லாம் எனக்கு நான் மறக்கானதுக்கும் போல இதுக்கு வரல. நீ எல்லாரும் போனாங்களே, நான் போன இடத்துக்கு எல்லாம் வந்தாங்களா? 8 வழிச்சாலை வேணாம் நீங்க வந்தீங்களா? நான் போராடி ஜெயிலுக்கு போனேன், நான் என் தம்பி எல்லாம் வந்தீங்களா? நான் ஸ்டெர்லைட்டுக்கு போறாரு, நான் அந்த இது அணு உலைக்கு போராட போனேன், நான் தேனித்தனுக்கு போராடினேன், எல்லாத்துக்கும் போராடினேன். பாண்டு நிலையம் பந்தூர்ல வேணாங்கிறேன். இன்னும் இருக்கிற ஏர்போர்ட்ல பறக்க பிளைட் இல்ல, பைத்தியக்காங்களா? இன்னைக்கு ஒண்ணு மதுரைக்கு 24,000, திருப்பி வர 24,000, 50,000 ஒரு நாள் நான் பறந்து போக. அது அவர் எடுக்கிறதா நேரம், அவர் சொல்றதான் கட்டணும். ஒரே ஒரு வண்டி எப்படி இருக்கு? ஒரு ஃபிளைட் தான் இருக்கு. இதுல எது 5,000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது, ஏர்புட்டி விடணும். 22 ஏரி இருக்குது உள்ள. சரி, நீ சரியான ஆளு, கட்டி பார்ப்போம் ஏர்போர்ட். நான் பவர்ல இல்ல, நீங்க பவர்ல இருக்கீங்க, கட்டி காட்டிடுறேன், கட்டிருங்க, நான் பார்ப்போம், ஒரு தடவை பார்த்துருவோம். 8 வழிச்சாலை போட்டு முடிச்சிட்டீங்களா? பேனா வச்சுட்டீங்களா? அதே கதை தான் நடக்கும். தேவையில்லாம ஏர்போர்ட் கட்டுறேன், அது பண்றேன், இது பண்றேன், அங்க பண்றேன். 9 லட்சம் கோடி கடங்க. வட்டி எவ்வளவு கட்டுறீங்க? வட்டி எவ்வளவு? காவல்துறைக்கு அந்த காசு கொடுக்க முடிஞ்சது அவங்களால? அவங்களுக்கு தேர்தல் நேரம் அந்த நேரத்தில் பணி செய்யறாங்கல்ல, அந்த காசு அவங்களால கொடுக்க முடிஞ்சதா? கொடுக்க முடிஞ்சதா? கொடுத்துருக்கல. அப்போ ஆனா சாராயம் முடிச்சவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. உங்க தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க. இங்க இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் அவங்க கிட்ட யார் தர்க்கம் பண்ணுவது? திமுக சார்பில்லையா இல்ல கூட்டணி கட்சிகளா? என்னோட நேருங்க, நான் என் தங்கச்சி தரம் பண்ணி ஜெயிச்சு போங்க. ஒரு கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? திறந்த மனதோடு எங்களோட வாதிட தயாரா இருக்கீங்களா? மதுக்கடையை மூட சொல்லி எழுதுறது நீட். என் தங்கச்சி அனிதா செத்தவன நீட்டுக்கு எதிராக நீங்க பேசுனீங்கல்ல, அப்ப மதுக்கு எதிராக பேசுங்க. இத்தனை பேர் செத்துருக்காங்க, இத்தனை பேர் சாவான்னு உனக்கு அப்படி? அங்க 19, இங்க 60க்கு மேல, இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கான். வருவானா போவானா தெரியல. நீ சொன்னது கணக்கு 69. அரசு கணக்கு என்னைக்கு சொல்லியிருக்கு? வெள்ளத்துல 5000 பேர் செத்தா 500 பேர்னு அறிவிக்கும், அதானே வழக்கம். அப்புறம் இதுல போய் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? இது அரசு கிடையாது, தரிசு. நீங்க குடிகெடுக்கிறவர்கள், தாலி ஏற்பவர்கள், இவர்களை போய் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க கேட்டா அது இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் உங்க மாநிலம் தான், உங்க ஆட்சியில தான். நீ மனசாரியம். ஒரு ராணுவ வீரன் செத்து வந்தான், அவன் 1 கோடி கொடுத்தாங்க அப்படின்னா, என் விவசாயி செத்துட்டான், உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடி, அவன் செத்துட்டான். சரி, விவசாயி அவனுக்கு ஒரு 10 லட்சம் கொடுப்பான், குடும்பம் இருக்கு. என் செம்மரக்கட்டை எட்டுன்னு போன கூலிக்கு தான், வயிற்று பசிக்கு. என் மீனவ சொந்தங்கள் சுடுவான்னு தெரியுது, போறேன். ஏன் போறேன்? படகை பறிச்சு அப்படி குடும்பத்தை காப்பாற்றணும். அவன் செத்து போனான், அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துட்டா கூட போதும். சாராயம் குடிச்சு சாகுறவனுக்கு போய் சட்டப்படி தவறு, அந்த தவறை செய்யறவனுக்கு நீ சட்டப்படி நிவாரண தொகை, ஊக்கத்தொகை கொடுக்குற, சட்டப்படி கொடுக்குற. அரசு கொடுத்து ஊக்கப்படுது தவறு செய்யறதுக்கு. நீ அந்த சாராய வாரியை கைது பண்ணிடல, அவன் சொத்தை பறிச்சு வித்து எங்க 1000 பேர் மேல வழக்கு போட்டு கைது பண்ண. நீங்க மரக்கணத்துல இங்க எத்தனை பேரு கண்ணுக்குட்டி தான் இத்தனை நாளும் வித்து என்ன சொத்து வச்சிருக்கேன்? அவன் வீட்டை போய் பார்த்தா கோழி கூடு கூட கொஞ்சம் பெருதான் போடுது. அப்ப வித்தவன் வேற இடத்துல இருக்கான்ல, அவன் சொத்தை பறிச்சு அதுல இருந்து வித்து நீ ஒரு வீட்டுக்கு 50 லட்சம் 1 கோடி கூட கொடு, இறந்த குடும்பத்துக்கு. நாங்க எதாவது கேட்டா எங்களை கேட்டோம்.
அது இல்லாமல் சும்மா மக்கள் காசை எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு நாளைக்கு ஒருத்தன் ஜாவன் சாராயம் கூட அவனுக்கு 10 லட்சம் 10 லட்சம், இது என்ன வேலை? இது நல்ல அணுகுமுறை இல்லை, இது நல்ல ஆட்சியின் நல்ல நிர்வாகம் இல்லை, இது கேவலம் கேவலம்.